வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 2 புயல் அத்தியாயம் 13 ரஜினிபூர் ஏரி. ரஜினிபூர் சமஸ்தானத்தின் திவான் சர் கே ஆதி வராகாச்சாரியாருக்கு புத்தி கூர்மையுள்ள வாலிபர்களிடம் பொதுவாக அபிமானம் உண்டு. சௌந்தர ராகவன் இங்கிலாந்துக்கு பிரயாணம் செய்தபோது கப்பலில் அவரை சந்தித்து பழக்கம் செய்து கொண்டான். ராகவனுடைய புத்தி கூர்மையும் சாதுரியமான சம்பாஷணையும் திவான் ஆதி வராகாச்சாரியாரின் மனத்தை பெரிதும் கவர்ந்தன. அதோடு புதுடில்லி செக்ரட்டேரியட்டில் உத்தியோகம் பார்ப்பவர்களில் எத்தனை பேரை தெரிந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு புருஷார்த்தம் கைகூடுவது எளிதாகும் என்ற நம்பிக்கையும் சர் ஆதி வராகாச்சாரியாருக்கு இருந்தது. அவருக்கு சந்தான பாக்கியத்தை பகவான் பரிபூரணமாக அளித்திருந்தார். பெரிய உத்தியோக பதவிகளை வகிக்க தகுந்தவர்களாக அவருக்கு புதல்வர்களும் மாப்பிள்ளைகளும் பலர் இருந்தார்கள். இங்கிலாந்தில் இருந்து திரும்பி வந்ததும் ரஜினிபூருக்கு ஒரு தடவை வரவேண்டும் என்றும் வரும்போது மனைவியையும் அழைத்து வர வேண்டும் என்றும் ஆதிவராகாச்சாரியார் சௌந்தர ராகவனிடம் சொல்லியிருந்தார். அந்த அழைப்புக்கு இணங்க இப்போது சௌந்தர ராகவன் சீதாவுடன் திவான் மாளிகைக்கு சென்றான். தாரிணியும் அவளுடைய தோழியும் வேறு ஜாகைக்கு சென்றார்கள். துரதிருஷ்டவசமாக அச்சமயத்தில் திவான் ஆதிவராகாச்சாரியார் முக்கியமான ராஜாங்க காரியமாக வெளியூருக்கு போயிருந்தார். எனினும் ராகவனுடைய தந்தையை பார்த்துவிட்டு அவனையும் அவனுடைய மனைவியையும் கவனித்துக் கொள்ளும்படியாக தம்முடைய புதல்விகளிடம் சொல்லிவிட்டு போயிருந்தார். அவர்கள் அவ்விதமே ராகவனையும் சீதாவையும் வரவேற்றார்கள். ஆதி வராகாச்சாரியாரின் புதல்விகளான பாமா தாமா இருவரும் இங்கிலாந்து சென்று திரும்பியவர்கள். ஆங்கில நாகரிகத்தில் முழுகியவர்கள். ஒருத்தி ஒல்லியாயும் உயரமாயும் இருந்தாள். இன்னொருத்தி குட்டையாயும் பருமனுமாயும் இருந்தாள். 2 பேரும் தலைமயிரை பாப் செய்து கொண்டிருந்தார்கள். இருவரும் உதட்டில் சிவப்பு பசை தடவிக்கொண்டுதான் வெளியில் புறப்படுவார்கள். எப்பொழுதும் இங்கிலீஷில்தான் பேசுவார்கள். அதுவும் ஆங்கில நாவலாசிரியர் ஓட்ஹவுஸின் கதாபாத்திரங்கள் பேசுகிற இங்கிலீஷ் நடையை கையாண்டு பேசுவார்கள். பியானோ வாத்தியத்தில் இங்கிலீஷ் சங்கீதம் வாசிக்கவும் பால்ரூம் டான்ஸ் ஆடவும் கற்றுக்கொண்டு திறமையும் பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களிடையே அகப்பட்டு கொண்டு சீதா ரொம்பவும் விழித்தாள். அவர்கள் சீதாவிடம் முதலில் இங்கிலீஷில் ஏதாவது கேட்பார்கள். சீதா ஒன்றும் புரியாமல் திகைப்பதைக் கண்டு தட்டு தடுமாறி தமிழில் அதையே சொல்வார்கள். அவர்கள் இங்கிலீஷ்காரிகளைப் போல் ஆங்கில வார்த்தைகளை உச்சரித்து பேசியபடியால் சீதாவுக்கு தெரிந்திருந்த கொஞ்ச நஞ்சம் இங்கிலீஷும் அங்கே பயன்படவில்லை. ஆகையால் குளத்து தண்ணீரில் இருந்து எடுத்து கொதிக்கின்ற சட்டுவத்தில் போடப்பட்ட மீனைப் போல் சீதா அவர்களிடம் அகப்பட்டு கொண்டு தத்தளித்தாள். சீதாவுடன் பழகினதைக் காட்டிலும் ராகவனுடன் அவர்கள் சரளமாக பேசி பழகினார்கள். ராகவனும் அவர்களுடன் உற்சாகமாக பேசினான். அவன் அப்போது வீசிய நகைச்சுவை துணுக்குகளையும் ஹாஸ்ய ஸ்லேடைகளையும் கேட்டு அவர்கள் இடி இடி என்று சிரித்தார்கள். இதெல்லாம் சீதாவுக்கு ஓரளவு அருவருப்பாயிருந்தாலும் அவளுக்கு கோபமோ ஆத்திரமோ ஏற்படவில்லை. அந்த பெண்கள் இருவரும் அவ்வளவு அழகாயில்லை என்பதுதான் இதற்கு காரணமோ, அல்லது அவர்கள் விஷயத்தில் ராகவனுக்கு கொஞ்சமும் மதிப்பு கிடையாது என்பது சீதாவின் உள்மனதுக்கு தெரிந்ததோ நாம் சொல்ல முடியாது. இடையிடையே சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் ராகவன் சீதாவிடம் தனியாக அந்த பெண்களின் அவலட்சணத்தை பற்றியும் குரங்கு சேஷ்டைகளை பற்றியும் சொல்லி வந்தான். ஆனாலும் இவர்களிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிரம்ப இருக்கிறது. புதுடெல்லியில் சமூக வாழ்க்கை நடத்துவதற்கு சிற்சில நடைமுறை பாவனைகள் அவசியம் என்று ஒரு தடவை ராகவன் சொன்னான். இவர்களிடம் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமா? உதட்டில் சிவப்பு பசை தடவிக்கொள்ளவா என்று சொல்லிவிட்டு சீதா சிரித்தாள். ஆமா, அது கூடத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். லிப்ஸ்டிக் உபயோகிப்பதில் பிசகு என்ன இருக்கிறது? நம்முடைய நாட்டில் வெற்றிலை போட்டுக்கொள்ளவில்லையா? அதனால் உதடு சிவப்பதில்லையா? கதாநாயகிகளின் உதடுகளை பவழத்துக்கும் கோவைப்பழத்துக்கும் மாதுளை மொட்டுக்கும் ஒப்பிட்டு கவிகள் வர்ணித்தால் மட்டும் ஆஹா என்று பிரமாதப்படுத்துகிறோமே என்றான் ராகவன். அதெல்லாம் இயற்கையாக இருக்க வேண்டும் என்றாள் சீதா. இயற்கையாவது மண்ணாங்கட்டியாவது இயற்கையாக இருந்தால் ஆப்பிரிக்கா தேசத்து காட்டு மிராண்டிகளைப் போல் இருக்க வேண்டியதுதான்.
வகிடு எடுத்து தலைவாரிக் கொள்வதும், நெற்றியில் பொட்டுயிட்டுக் கொள்வதும், கண்ணுக்கு மை தீட்டிக் கொள்வதும், கைக்கு மருதாணியிட்டுக் கொள்வதும் இயற்கையா? காதிலும் மூக்கிலும் துளையிட்டு நகை போட்டுக் கொள்வதுதான் இயற்கையா? எல்லாவித அழகும் அலங்காரமும் செயற்கையில் சேர்ந்ததுதான் என்று ராகவன் அடித்து பேசிய போது சீதாவினால் பதில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஏதாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக அலங்காரத்துக்கும் ஒரு அளவு வேண்டும். தாரிணியை பாருங்கள், அவளும் இங்கிலீஷ் படித்து பட்டம் பெற்றவள்தானே. அவள் லிப்ஸ்டிக்கை தடவிக் கொள்கிறாளா என்று சொல்லி வைத்தாள். சில பேருக்கு பிறவியிலேயே அழகு உண்டு. அவர்கள் ஒரு அலங்காரமும் செய்து கொள்ளாவிட்டாலும் நன்றாயிருப்பார்கள். அந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டது போல் ஆகும் என்று சொன்னான் சௌந்தரராகவன். சீதாவுக்கு தாரிணியின் பேச்சை எதற்காக எடுத்தோம் என்று இருந்தது. இந்தியாவில் உள்ள சுதேச சமஸ்தானங்களின் தலைநகரங்களுக்குள்ளே ரஜினிபூர் மிக அழகான ஒரு பட்டணம். மறுநாள் முழுவதும் ராகவனும் சீதாவும் அந்த பட்டணத்தை சுற்றி பார்ப்பதில் கழித்தார்கள். ரஜினிபூர் ராஜாவின் பழைய அரண்மனை, புதிய அரண்மனை, வசந்தோத்சவத்தை கொண்டாடும் பளிங்கு மாளிகை, நந்தவனங்கள், பிராணிக்காட்சி சாலைகள், பட்டணத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த பழைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கழித்தார்கள். ஆனால் ஓரிடத்திலாவது அதிக நேரம் அவர்கள் நிற்கவில்லை. எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் ராகவன் நெருப்பில் காலை வைத்து விட்டவன் போல் அவசரப்பட்டான். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் சீதாவும் ராகவனுடைய அவசரத்திற்கேற்ப அங்கங்கே பார்க்க வேண்டியதை சட்டென்று பார்த்துவிட்டு கிளம்பினாள். திவானுடைய பங்களாவுக்கு சாயங்காலம் திரும்பி வந்து கொண்டிருந்த போது அவர்கள் 2 பேரையும் இன்றைக்கெல்லாம் காணவே இல்லையே என்றாள் சீதா. இப்படி சொல்லிவிட்டு ஏன் சொன்னோம் என்று உதடுகளை கடித்துக் கொண்டாள். அதை பற்றித்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு டெலிபோன் பண்ணுவதாக சொன்னார்கள், பண்ணவில்லை என்றான் ராகவன். இவ்விதம் சொல்லி 2 நிமிஷத்துக்கெல்லாம் ராகவன் திவானுடைய டிரைவரிடம் டெஹரோ என்று கத்தினான். யாரும் தன்னை இவ்விதம் அதட்டி பேசி அறியாத அந்த மோட்டார் டிரைவர் சடக்கென்று பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்திய போது சீதாவை தூக்கி போட்டுவிட்டது. விஷயம் என்னவென்று பார்த்ததில் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு அருகில் டோங்கா வண்டியிலிருந்து தாரிணியும் நிருப்பமாவும் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். ராகவன் தாரிணியை பார்த்து, இதென்ன, நீங்கள் இப்படி ஏமாற்றிவிட்டீர்கள் என்று கடுமையான குரலில் கேட்டான். ஏமாற்றுவது என்ன? உங்களுடன் ஊர் சுற்ற போனால் ஒன்றுமே பார்க்க முடியாது. விவாதம் செய்வதற்குத்தான் சரியா இருக்கும். அதனால்தான் நாங்கள் இருவரும் தனியாக போய் வந்தோம் என்றாள் தாரிணி. நாளைக்கும் இப்படி செய்வதாகத்தான் உத்தேசமோ என்று ராகவன் கேட்டான். நாளைக்கு ஏரிக்கு போவதாயிருந்தால் நாங்களும் வருகிறோம். இங்கே வந்து எங்களை அழைத்து கொண்டு போக முடியுமா என்றாள் தாரிணி. பேஷாக முடியும். ஆனால் இன்று மாதிரி ஏமாற்றி விடாதீர்கள். எனக்கு ரொம்ப கோபம் வரும் என்றான் ராகவன். ராகவன் அன்றைக்கெல்லாம் ஏன் அவ்வளவு பரபரப்பாக இருந்தான் என்னும் விஷயம் சீதாவுக்கு இப்போது நன்கு விளங்கியது. அன்றிரவு அவள் சேர்ந்தாற்போல் 1/2 மணிக்கு மேல் தூங்கவில்லை. காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருந்த போது தலையை ஒரே கனமாய் கனத்தது. 2 பொட்டுக்களிலும் சம்மட்டியால் அடிப்பது போல வலித்துக் கொண்டிருந்தது. நான் இன்றைக்கு ஏறி பார்க்க வரவில்லை. டில்லிக்கே திரும்பி போய்விட்டாலும் நல்லதுதான் என்று ராகவனிடம் சொன்னாள். அத்தியாயம் 13 ரஜினிபூர் ஏரி நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.